அஜித் ஒரு பெரிய நடிகர் மட்டுமல்ல, சமத்தியான சமையல் கலைஞர் என்பதும் அனைவரும் அறிந்த செய்தி. ஆனால் அஜித்தின் வாசமான சாப்பாட்டிற்கு அடிமையானவர்கள் லிஸ்டில் லேட்டஸ்டாக இணைந்திருப்பவர் இந்தி திரையுலகைச் சேர்ந்த வில்லன் நடிகர் கபீர் சிங். அவரது சாப்பாட்டை சாப்பிடாமலே எண்ணி இருந்தால் வெற்றி படத்தை தொடர்ந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் இன்னும் பெயரிடப்படாத படம் ஒன்றில் நடித்து வருகிறார் நடிகர் அஜித். இப்படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக ஸ்ருதி ஹாசனும் தங்கையாக லட்சுமி மேனனும் நடித்து வருகின்றனர். இப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் வில்லனாக அறிமுகமாகிறார் கபீர் சிங். இப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. இதில் அஜித் மற்றும் கபீர் சிங் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்படுகின்றன. இந்த நிலையில் அஜித்துடன் நடித்த அனுபவம் குறித்து கபீர் சிங் தனது பேஸ்புக் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: அஜித்தை தற்போதுதான் சந்தித்துள்ளேன். அவர் ஒரு ஜென்டில்மேன், அற்புதமான மனிதர், வைரம் போன்றவர், நிஜ வாழ்க்கையில் ஹீரோ, ஒழுக்கத்தின் மறு உருவம், உதவுவதில் சிறந்தவர். அஜித்தை பொறுத்தவரை இயக்குனர், கேமராமேன், லைட்மேன் என படக்குழுவினர் அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர். அஜித் கோலிவுட்டின் பெரிய நடிகர் மட்டுமல்ல, கோலிவுட்டின் கடவுளாகவும் திகழ்கிறார். தமிழ் சினிமாவில் பெரிய படத்தில் சிறந்த அறிமுகம் கொடுத்த கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 12ஆம் தேதி அஜித் தனது கையால் யூனிட்டில் இருந்தவர்களுக்கு மீன் குழம்பு வைத்து தந்தார். அத்தனை பேரும் ருசித்து சாப்பிட்டனர். அவர் நன்றாக சமைப்பவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் மீன் சாப்பிடுவதில்லை, எனவே என்னால் சாப்பிட முடியாமல் போய்விட்டது என நெகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் கபீர் சிங். இன்னும் பெயரிடப்படாத இப்படம் தலா 56 என குறிப்பிடப்பட்டு வருகிறது. இப்படத்தை AM ரத்னம் பிரம்மாண்டமாக தயாரித்து வருகிறார். இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.